My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம், சத் சங்கம் செய்கிறோம், அதே போன்ற புத்தகங்களை வாசிக்கிறோம். இது பத்தாதா சார் அப்படின்னா சைவ உணவாளர்களாக கண்டிப்பாக ஆகணும். மாமிச உணவு சாப்பிட்றத விட்டுட்டு சுத்த சாத்விக சைவ உணவாளர்களாக ஆகணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக அப்படின்னா நமக்கு தியானத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தி, அதாவது காஸ்மிக் சக்தி, விஸ்வ சக்தி என்பது கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்முடைய ரெண்டாவது உடலான எத்தரிக் பாடி, அதில் ஸ்டோர் ஆகும். ஆனால் பிரபஞ்ச சக்தி மட்டுமே கிடையாது, பிராண சக்தி அப்படின்றது இன்னொரு சக்தி இருக்குது. அந்த சக்தியும் நமக்கு தேவைப்படுது. பிராண சக்தி அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்முடைய பௌதீக உடலில் இருக்கும். பிராணம் போயாச்சு அப்படின்வாங்க, அதாவது இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு பிராணம் போயாச்சு அப்படின்வாங்க. அதாவது அந்த பிராணம் என்பது சக்தி உடலை விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிராண சக்தியும் நாம் வாங்கும் தியானத்தில் வாங்கும் பிரபஞ்ச சக்தியும் விஸ்வசக்தியும், அதாவது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா விஸ்வமய பிராணசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு தேவை. இந்த பிராணசக்தி என்பது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 5 விதமாக கிடைக்கும். பஞ்சபூதங்கள் மூலமா நமக்கு கிடைக்கும். சூரியனுடைய வெளிச்சம் மூலமா பிராணசக்தி கிடைக்கும். நல்ல காற்றின் மூலம் பிராணசக்தி கிடைக்கும். நல்ல தண்ணி மூலம் பிராணசக்தி கிடைக்கும். அப்படியே பூதத்துவத்திலிருந்து பிராணசக்தி கிடைக்கும். 5வது ஆகாயத்திலிருந்து கொஞ்சம் காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிராணசக்தி கிடைக்கும். இதில் 5 தத்துவங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் 5 தத்துவங்கள் இருக்குது. 4 நாம் எப்போவுமே வாங்கிட்டே இருக்கிறோம். தினமும் கொஞ்சம் நேரம் வெளியே சூரியனோட வெளிச்சத்தில் போகிறோம், கொஞ்சம் வாங்கிட்டு வரோம். நல்ல தண்ணி குடிக்கிறோம், அதன் மூலம் கொஞ்சம் பிராணசக்தி வருது. தினமும் சுவாசிக்கிறோம் மற்றும் தியானம் செய்கிறோம், காற்றின் மூலம் பிராணசக்தி வருது. ஆகாயத்தின் மூலம் எப்போவுமே கிடைக்குது. இந்த 5ல் எது ஒன்று கரெக்டாக இல்லை என்றாலும் நம்ம உடலுக்குள்ள இம்பியூரிட்டிஸ் என்பது ஜாஸ்தியாக்கி அங்கிருந்த பிராணம் என்பது கம்மியாக்கிட்டே போகும். இந்த பூதத்துவத்திலிருந்து எப்படி உள்ள வருது? நமக்கு உணவு மூலமாக வருது பிராணசக்தி. எந்த விதமான உணவு சாப்பிடணும்? எந்த உணவில் பிராணம் இருக்கிறதோ அந்த உணவு தான் சாப்பிடணும். பிராணம் இருக்கிறது அப்படின்னா உயிரோட இருக்கிற நான் வெஜிடேரியன் அது அந்த மாதிரி நான் சொல்ல. அதாவது செடி கொடி இலைகள் இதில் பிராணம் என்பது நிறைந்து இருக்கும். எப்படி நேராக சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்குது, அதுக்கு நேராக தண்ணி, காற்று, ஆகாய சக்தி, சூரிய சக்தி, இது எல்லாமே அதுக்கு கிடைக்கும். எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கபடியே நமக்கு ஒரு பூவாக, பழமாக, இலையாக நமக்கு கொடுக்குது. அந்த விதமான சைவ உணவு நாம் சாப்பிடும்போது நமக்கு நல்ல பிராணசக்தி என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும். 5 தத்துவத்திலிருந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இதே மாதிரி ஒரு விலங்கு, ஒரு கோழி, ஆடு, மாடு இது கூட 5 தத்துவங்கள் வாங்கிக்க மாட்டதா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கும். ஆனால் அதுக்கு சம்பந்தப்பட்ட குணங்கள் எல்லாமே மாற்றம் ஆக்கி, அதாவது விலங்குடைய குணங்கள் எல்லாமே அதனுடைய உடலுக்குள்ளே இருக்கும். செடி கொடியின் மூலம் வர அந்த உணவின் மூலம் கிடைக்கும் அந்த பிராணம் எல்லாமே ஆல்ரெடி கன்சியூம் பண்ணிருக்கு அந்த விலங்கு. மீதி இருக்கிறது ப்ராசஸ் ஆக்கி வேற ஃபார்மில் கொண்டு வந்திருக்கு உடலுக்குள்ளே இருக்கிற மாமிசத்தில். அது நாம் சாப்பிட்டா 100% பிராணசக்தி என்பது கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? பரிபூர்ணமான பிராணசக்தி இல்லை என்றால் விஸ்வசக்தியுடன் இணைந்து பிராணமய விஸ்வசக்தி என்பது கிரியேட் ஆகாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக நாம் சாப்பிட்ற உணவு மிக முக்கியமாக விழிப்புணர்வுடன் சரியான சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும். சைவ உணவு கூடவும் அதில் சில நேரம் மட்டுமே அந்த பிராணசக்தி என்பது இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நமக்கு சுவை தேவை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மசாலா ஆகட்டும், ஏகப்பட்ட எண்ணெய், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் சேர்த்து சாப்பிட்டா அதில் பிராணம் இருக்காது. கொஞ்சம் பார்த்துட்டு சரியான முறையில் சரியான உணவு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பிராணசக்தி என்பது கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக முதல்ல சைவ உணவாளர்கள் ஆகணும், அதுக்கப்புறம் தியானம் செய்யணும், அதுக்கப்புறம் புத்தகங்களை வாசிக்கணும், அதுக்கப்புறம் சத் சங்கம் செய்யணும். இதுதான் முறை. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்நாள் அற்புதமான ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி எல்லாமே கிடைக்கும். கடைசியாக முக்தி என்பது நமக்கு கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.